ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட சனிக்கிழமை ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் எக்ஸாமோடு நடந்தது. அதோட ஜிகே கொஸ்டின் ஆன்சர் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 50 கொஸ்டின் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ரெண்டாவது ஜிகேவோட 50 கொஸ்டின் ஆன்சர் நம்ம பார்த்துடலாம். 51 கொஸ்டின் கண்ணாடி கதவுகள் மூடப்பட்ட நிலையில் விளையாடக்கூடிய விளையாட்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. குவாஷ் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். நானும் அதை தான் டிக் பண்ணியிருக்கேன். செகண்ட் கொஸ்டின், அதிகபட்ச ஆற்றல் நுகரப்படுவது எப்போது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது ஓடும்போது தான் அதிகபட்ச ஆற்றல் உணரப்படுகிறது. ஏ தான் கரெக்ட் ஆன்சர். 53வது கொஸ்டின், புகழ்பெற்ற விருதான தாதாஜி ஷாஹிப் பால்கே விருது கொடுக்கப்பட்ட துறை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சினிமா துறை. பி தான் கரெக்ட் ஆன்சர். 54வது கொஸ்டின், இதுக்கு ஆன்சர் ஏ 1 தான் கரெக்ட் ஆன்சர். அப்புறம் 500 கிலோகிராமுக்கும் 250 கிராமுக்கும் உள்ள விகிதத்தை கேட்டிருக்கிறாங்க. 250 ஒரு தடவை 500 2 250, அப்போ 2:1. பி தான் கரெக்ட் ஆன்சர். இதோட மதிப்பு கேட்டிருக்கிறாங்க. இதை நீங்கள் டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா 8 - 1 வரும். 1 தான் கரெக்ட் ஆன்சர். 57வது கொஸ்டின், 30 கிலோகிராம் வச்சு 43 கிராமுக்கு சமமான தசம எண் கேட்டுக்கிறாங்க. நான் தப்பாக ஆன்சர் பண்ணேன். ஆக்சுவலாக சி தான் கரெக்ட் ஆன்சர். ரெண்டாவது ஒரு சம்மு தான் கொடுத்துருக்காங்க 58. இதுக்கும் நான் தப்பாக தான் ஆன்சர் பண்ணேன். அதோட ஆன்சர் 303.0049. சி தான் கரெக்ட் ஆன்சர். அப்புறம் இதோட மதிப்பு கணக்குறாங்க. இதை நீங்கள் டோட்டல் பண்ணி இன்ட்டு போட்டிங்கன்னா -625 வரும். இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஆன்சர் சி. 60வது கொஸ்டின், கால்சியம் டேஸ் வகை உதாரணமாகும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கால்சியம் தாது உப்புக்கள் ஃப்ரெண்ட்ஸ். டி தான் கரெக்டு. 61, காசநோய் உருவாக காரணமான நுண்ணுயிரி எதுன்னு கேட்குறாங்க. டிபி பாக்டீரியாவால் தான் பரவுது ஃப்ரெண்ட்ஸ். ஆன்சர் டி தான் கரெக்ட் ஆன்சர். 62, முதலுதவி என்பதன் நோக்கம் அப்படின்னா வலி நிவாரணம். டி தான் சரியான விடை. பின்வருவனவற்றில் உலக சுகாதார நிறுவனம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஆன்சர் கொஸ்டின்லேயே இருக்குது, WHO. 64, குளிர்காலங்களில் வளர்க்கப்படும் பயிர்கள் டேஸ் எனப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ரபி பயிர்கள். சி தான் கரெக்ட் ஆன்சர். 65, மண்ணில் விதைகளை இடும் செயல்முறைக்கு டேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விதைத்தல். பி தான் கரெக்ட் ஆன்சர். பூச்சிகள் பரவுவதை தடுக்க பயன்படும் காய்ந்த இலைகள் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சி வேம்பு தான் சரியான விடை. 67, சராசரி மாணவனின் நுண்ணுரைவு ஈவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் இது தப்பாக தான் ஆன்சர் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கரெக்ட் ஆன்சர் 92/109. இதுதான் சரியான விடை. 68, டேஸ் ஒரு எண்ணெய் வித்திற்கு எடுத்துக்காட்டாகும். எள்ளில் தான் நல்லெண்ணெய் செய்வாங்க. பி தான் கரெக்ட் ஆன்சர். நமது உடலை கட்டமைக்க உதவும் சத்து புரோட்டீன்ஸ் தான் சரியான விடை. சி. 70வது கொஸ்டின், உடலின் சத்துக்கள் குறையும் போது நோய் உண்டாகும். ஏ தான் கரெக்ட் ஆன்சர். சத்து பற்றாக்குறை இல்லை, அது கிடையாது. 71, நார்ச்சத்துக்கள் அதிகம் உள்ள உணவுப் பொருள் அப்படின்னாலே பழங்கள் தான். ஏ தான் சரியான விடை. 72, நமது உடலில் தசைகள் உருவாவதற்கு என்ன தேவைப்படும்னா புரோட்டீன் தான் தேவைப்படும். சி தான் சரியான விடை. 73, புவிப்பரப்பு டேஸ் நீரால் மூடப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 97%. எத்தனை பேர் இது கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். கொழுப்பு என்பது டேஸ் தரும் ஒரு உணவு அப்படின்னா ஆற்றல். ஃபேட்டும் எனர்ஜி கிவிங் ஃபுட்டு தான். தூக்கம் உடலுக்கு மட்டுமல்ல டேஸுக்கும் சிறந்தது அப்படின்னா மனதிற்கும் சிறந்தது. சி தான் சரியான விடை. வெங்காயம் மற்றும் பூண்டு
டேஸுக்கு உதாரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. குமிழம். ஏதான் சரியான விடை. 77 இந்தியாவில் உள்ள எந்த மாநிலம் 100% எழுத்தறிவு இலக்கை அடைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. கேரளா தான் எஜுகேஷனில் ஃபஸ்ட்டு. 78 அமெரிக்காவை கண்டறிந்தவர் கொலம்பஸ். பி தான் சரியான விடை. ரோபோட் என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரோபோட்னா மனிதனை போல் உருவம் கொண்ட கட்டளைக்கேற்றவாறு செயல்படும் ஒரு இயந்திரம். சி தான் சரியான விடை. நமது தேசிய கொடியின் முதலாவதாக இடம்பெறும் வண்ணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. காவி. அதுதான் சரியான விடை. பாரத பிரதமரை கொண்ட LTTE சேர்ந்த மனித வெறிகொண்ட மனிதன் கொன்றது யாரைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பி ராஜீவ்காந்தியை தான் கொன்னாங்க. இந்தியாவில் எந்த இடத்தில் பணம் அச்சடிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சி நாசிக். இதுதான் சரியான விடை. துரோணாச்சாரியார் விருது வழங்கப்படுவது எதற்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. விளையாட்டு பயிற்சியாளர்களுக்கு தான் துரோணாச்சாரியர் விருது வழங்கப்படுது. அதுக்கப்புறம் ஒரு மேக்ஸ் தான் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு எல்லாருமே தெரியும். சி தான் விடை. 85 சித்ரா என்பவர் தன்னிடம் 180 வைத்துள்ளார். அவர் 225 மதிப்புள்ள ஒரு கைப்பையை வாங்க நினைத்தால் அவர் தோழியுடன் கடன் பெற வேண்டிய தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 75. அதுக்கப்புறம் இதுவும் மதிப்பை காண்க. 88வது கொஸ்டின். அதுக்கு 15/56. இதுதான் சரியான விடை. 87 இதோட விடை டி. அதுதான் சரியான விடை. 5. தூய நீரின் கொதிநிலை கேட்டிருக்காங்க. 100°C. பி. இதுதான் சரியான விடை. H2O மூலக்கூறு கேட்டிருக்கிறாங்க. நீர் H2Oனாலே நீர் தான். மாலைக்கை நூல் எந்த விட்டமின் குறைபாட்டால் உண்டாகிறது அப்படின்னு கேட்டால் விட்டமின் E. பி தான் சரியான விடை. மருந்துக்களின் ராணி அப்படின்னு அழைக்கப்படுகிறது பென்சிலின் தான் முதல்ல கண்டுபிடிச்சாங்க. 92 இயற்கை வாயுவின் பெருமையான பகுதி பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மீத்தேன். 93 நவீன நீர்ப்பாசன முறைகளில் ஒன்று அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. தெளிப்பு நீர் பாசனம். சி தான் சரியான விடை. 94 கீழே கொடுக்கப்பட்டுள்ள நீர் மாசுபடுத்தும் காரணி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லெட். ஈயம் தான் நீரை மாசுபடுத்தும். 95 நீராவி நீராக மாறும் நிகழ்வு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆவி சுருங்குதல். பி தான் சரியான விடை. பனிக்கட்டு என்பது நீரின் டேஸ் நிலை ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திண்ம நிலை. சி தான் சரியான விடை. டேஸ் முன்னும் பின்னும் கைகளை கழுவ வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்பிடுவதற்கு முன்னும் பின்னும் கையை நம்ம கழுவணும். பி தான் சரியான விடை. 98 கீழ்கண்டவற்றில் இதயம் தொடர்பான நோய் அப்படின்னா ரத்த அழுத்தம், பிளட் ப்ரெஷர். டி தான் சரியான விடை. 99 உலர் பனி டேஸாக பயன்படுகிறது அப்படின்னா CO2 கார்பன் டை ஆக்சைடாக பயன்படுகிறது. பராமரிப்பு என்பது தனி நபர் டேஸ் முக்கிய அம்சமாகும். ஆரோக்கியத்தின் முக்கிய அம்சமாகும். சி தான் சரியான விடை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.